கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாய் ஒரு முறை கூட கர்த்தருடைய வார்த்தையுமாய் நாம் தேவ சன்னிதானத்தில் இருக்கும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்திருந்த இந்த நல்ல பாக்கியத்திற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்தலாம். நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகிறோம். எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் மகா பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி இந்த கிறிஸ்து இயேசுவை கவனிக்கிறதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்து இயேசுவை நாம் ஏன் கவனிக்க வேண்டும்? அவரை கவனிக்கிறதுனால அந்த கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த தன்மைகள், அவருடைய வல்லமைகள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கும் போது எபிரேயர் நிருபத்துல பல வகையான காரியங்களை இதுல வெளிப்படுத்துகிறார். எபிரேயர் நிருபம் இயேசு கிறிஸ்துவை பல கோணத்திலே நமக்கு காண்பிக்கிறது. எதற்காக தெரியுமா? அந்தந்த கோணத்துல நம்ம அவரை பார்க்கும் போதெல்லாம் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய், அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் அந்த கோணத்திலே எபிரேயர் ஆக்கியோன் நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு கூட வாசிக்கலாம். அதனுடைய 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம். பாருங்க, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவை ஏன் நம்ம கவனிச்சு பார்க்கணும்னா, அவர் அழிந்து போகிறவர் அல்ல. அது வானமும் பூமியும் ஒளிந்து போகிறது போல ஒளிந்து போகிறவர் அல்ல. இவர் நிலைத்து நிற்கிறவர். பாருங்க, இந்த உலகத்துல இப்போ ஒரு பேங்க்ல போய் நீங்க பணத்தை டெபாசிட் பண்றதுன்னா கூட அங்க அந்த ஸ்டாண்டர்டா இருக்குது அந்த பேங்க். ஏன்னா பலரும் டெபாசிட் பண்ணி பேங்க் இழுத்து மூடிட்டான். அப்போ நம்ம ஒரு பணத்தை டெபாசிட் பண்ணணும்னாலும் அல்லது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா அந்த இடத்துல அது நமக்கு நல்ல லாபத்தை கொடுக்குமா என்று சொல்லி பல காரியங்களில நாம் அதனுடைய உறுதித்தன்மையை, அதனுடைய நிலைநிற்பு தன்மையை அல்லது அதனுடைய உத்தரவாதத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். இங்க வேத புஸ்தகம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அழிந்து போகக்கூடியது, எல்லாமே ஒளிந்து போகக்கூடியது. ஆனால் ஒளியாத நிலைத்து நிற்கிற ஒன்று இருக்குமானால் அது இயேசு கிறிஸ்து. அதனால எபிரேயர் நிருபத்தில் சொல்றாரு, அந்த கிறிஸ்து இயேசுவை நீங்கள் கவனித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில நாம் இழந்து போன அல்லது பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளான பலவிதமான போராட்டத்திற்கான எல்லா காரணத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல ஏதோ ஒரு விஷயத்துல அல்லது அந்த பிரச்சனைகளுக்குள்ளான எல்லா விஷயத்திலுமே நம்ம ஒளிந்து போகிற மனிதனை நம்பியிருப்போம், ஒளிந்து போகிற அதிகாரத்தை நம்பியிருப்போம், ஒளிந்து போகிற பணத்தை நம்பியிருப்போம். சோ நம்முடைய நம்பிக்கை எல்லாம் அழிந்து போகிறதின் மேல இருந்ததுனால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் வந்தது. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறாரு, நிலைத்து நிற்கிற அந்த கிறிஸ்து இயேசுவை நீங்க கவனித்து பாருங்கள். இந்த கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்கும்போது அவருடைய அரசாட்சி, அவர் ராஜா என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். அவருடைய அரசாட்சியை குறித்து பார்க்கும்போது தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஒரு விஷயத்தை நம்ம வாசிக்க முடியும். வாசிக்கலாம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை நீங்க வாசிங்க. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 35வது வசனம். அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. பாருங்க, பாபிலோன்ல தானியேல் அடிமையா இருக்கும்போது நேபுகாத்நேச்சார் அரசாண்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்துல இந்த 2ஆம் அதிகாரத்துல அவனுக்கு தரிசனத்துல ஒரு விஷயத்தை பார்க்கிறான். அந்த தரிசனத்தை விளக்கி கொடுக்கிறதுக்கு யாராலும் முடியவில்லை. அப்போ தேவனுடைய ஆவியை பெற்றிருந்த தானியேல் அந்த காரியத்தை செய்கிறான். தேவன் அவனுக்கு மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். அப்போ அந்த சிலை குறித்து பார்க்கும்போது தலை பொன்னாக இருந்தது, மார்பும் புயமும் வெள்ளியா இருந்தது, அதனுடைய வயிறும் இடுப்பு பாகமும் வெண்கலமா இருந்துச்சு, தொடையும் அதனுடைய கால் பாகமும் அது இரும்பா இருந்துச்சு, பாதம் களிமண்ணும் இரும்பும் கலந்ததாக இருந்துச்சு. அப்ப இதனுடைய காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இதை வெளிப்படுத்தும் போது அதனுடைய காரியம் என்ன என்று சொன்னா,
உலக சரித்திரத்தில் இருக்கிற பல பெரிய சாம்ராஜ்யங்களினுடைய அந்த காரியத்தை தான் அதுல வெளிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. அப்ப எல்லாரும் ஒரு ஒரு பார்ட்டா இருந்தது போல உலகத்துல வருகிற எல்லா சாம்ராஜ்யங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதல் சாம்ராஜ்யத்தின் காலத்திலேயே தேவன் வெளிப்படுத்தி விட்டார். அப்ப பாருங்க, முதல் தலை பொன்னாக இருந்தது, அது பாபிலோன் சாம்ராஜ்யம். அது அடித்துக் கொள்வதற்கு யாருமே இல்லைன்னு நினைச்சு கொண்டிருந்த நேரத்துல அதை அழித்து விட்டார். அடுத்தது மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம். மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தை ஒழிக்கிறதுக்கு யாரும் இல்லை என்ற நேரத்துல அதை ஒழித்து அலெக்சாண்டர் கிரேக்க சாம்ராஜ்யம். கிரேக்க சாம்ராஜ்யம் உலகம் முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு அதையும் ஒழித்து ரோம சாம்ராஜ்யம் மேலிருந்து வந்தது. ரோம சாம்ராஜ்யம் இரும்பு கரம் கொண்டு உலகத்தை ஆளுகை செய்தாலும் அதையும் முடிவுக்கு கொண்டு வந்து இப்ப பாதம் என்ற கடைசி காலகட்டத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இத பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டார். தானியேலுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுத்தார். அப்போ இந்த பாதம் என்பது நிலையற்ற அரசாங்கங்கள், அந்த பாபிலோன் மாதிரியும் அல்லது கிரேக்க சாம்ராஜ்யம் மாதிரியும் மேதியா பெர்சியா மாதிரியும் நிலைத்து நிற்கிற கொஞ்சம் பீரியட் ஆனாலும் அதுல சர்வாதிகாரம் பண்ணுகிற ஒரு ராஜ்யம் மாதிரி கிடையாது. இப்ப இருக்கிறவைகள் நிலையற்ற தன்மை உள்ள ராஜ்யங்களை இது குறிக்கிறது. அது இந்த வசனத்துல வாசிக்கிறோம். இந்த சிலையை பார்க்கும்போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு பெரிய கல் அந்த சிலையின் மேல மோதிச்சு, அதெல்லாம் நொறுங்கி விட்டது. இந்த சிலை ஒரு பெரிய பர்வதமாய் மாறிவிட்டது. அந்த கல் இயேசு கிறிஸ்து. எனக்கு அருமையானவர்களே, அந்த உலகத்தில் இருக்கிற பல சாம்ராஜ்யங்கள், பல அரசர்கள் அவர்களை வீழ்த்த ஒருவரும் இல்லை என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்த நாட்களில அதை வீழ்த்தி 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 தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கான காரியங்கள் இந்த உலக சரித்திரத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப பாருங்க, மனிதர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சாம்ராஜ்யங்கள் முடிவுக்கு வந்தது. தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் வரப்போகிறது. அது என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியது. ஏன் நான் கிறிஸ்தியேசுவை கவனித்து பார்க்கணும் தெரியுமா? இவர் என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியவர். ஒருவேளை நீங்க மனிதர்களுடைய பெரிய பெரிய மனிதர்கள் அல்லது அரசாங்கத்தை அல்லது உங்களுக்கு உதவி செய்கிற நபர்கள் அல்லது மனிதர்கள் மேல நம்பிக்கை வைத்து ஒருவேளை இந்த உலகத்துல நம்ம ஏதாவது காரியங்களை செய்திருந்தோம்னு சொன்னா, இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், எந்த மனிதனும் மாயையா இருக்கிறான், அவன் பொய்யனாய் இருக்கிறான், நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப வேண்டாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரசங்கியில சொல்லுகிறார், மாயை மாயை எல்லாம் மாயையா இருக்கிறது. பூமியில இருக்கிற எல்லா மாயை, வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லா மாயை, அதன் மேல நீங்க நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அது ஒரு நாளும் நிலைத்து நிற்காது. அதுவே உங்களுடைய பிரச்சனைக்கு காரணமா இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையில நீங்க யாரை நம்பிக்கொண்டிருந்தீங்க? பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை முடிவுக்கு கொண்டு வந்துருச்சு. அவைகளை முடிவுக்கு கொண்டு வந்து என்றைக்கும் நிலைத்து நிற்கிற இந்த கிறிஸ்தியேசுவை இன்னைக்கு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு பரிகாரம் இவர் மூலமாய் உங்களுக்கு கிடைக்கும். நம்முடைய கவனம் கிறிஸ்தியேசுவின் மேல கடந்து வர வேண்டும். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. உங்களுக்கு அரசாங்க பலம் இருக்குதுன்னு நம்பாதீங்க. மனிதர்களுடைய பலம் இருக்குதுன்னு நம்பாதீங்க. பணபலம் இருக்குது என்று நம்பாதீங்க. இவைகளெல்லாம் ஒளிந்து போகக்கூடியது. முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார். அவர் மாத்திரமே நிலைத்து நிற்கக்கூடியவர். அவரை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, இந்த தானியேலின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல வேறொரு காரியத்தை கூட சொல்லுகிறார். வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களேன். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். பிரியமானவர்களே, ஏன் கிறிஸ்தியேசுவை நீங்க கவனிச்சு பார்க்கணும் தெரியுமா? அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாதது. அதனால நீங்க அவரை கவனிச்சு பாருங்க. ஏன் அவரை கவனிச்சு பார்க்கணும்? இங்க பாருங்க, அதனுடைய 7ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. அதுல இந்த ஒரு சாம்ராஜ்யத்தை குறித்து நம்ம 2ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது இந்த 7ஆம் அதிகாரம் அந்த சாம்ராஜ்யத்துல அரசாட்சி செய்த அவர்களுடைய பலத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த பலத்தை எப்படி தெரியுமா சொல்றாரு? மிருக பலத்துக்கு ஒப்பனையாக சொல்லுகிறார்.
பாருங்க அதனுடைய 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா சிங்கத்தினுடைய பலன், 5வது வசனம் கரடியினுடைய பலன், 6வது சிவிங்கி, 7வது அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமா இருந்து என்று சொல்லி ஒரு மிருகத்தை பத்தி அது கரடிக்கு ஒப்பான பலன், சிங்கத்துக்கு ஒப்பான பலன், சிவிங்கிக்கு ஒப்பான பலன் என்று சொல்லி அதனுடைய பலனை சொல்லி கொண்டிருந்துட்டு அதனுடைய 11வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது, அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பாக்கப்பட்டது. பாருங்க, அந்தி கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வரைக்கும் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் மிருக பலத்துல அரசாட்சி செய்தவர்கள், இனி செய்ய போகிறவர்கள். அப்ப மிருக பலத்துல அரசாட்சி செய்யக்கூடிய அந்த பலத்தையே அழித்து ஒழித்து தீக்கிரையாக்கி தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யத்திற்கு அழிவு கிடையாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள் எப்படிப்பட்ட பிரச்சனை? மிருக பலத்துல சத்துரு உங்களுக்கு எதிராக நிக்கிறானா, அல்லது கரடி கொப்பான போராட்டம் இருக்கிறதா, சிவிங்கி கொப்பான போராட்டம் இருக்கிறதா, சிங்கத்தை போல சத்துரு உங்களை கர்ஜிக்க வருகிறானா, அதை முறியடிக்க முடியாதபடிக்கு நீங்க தயங்கி கொண்டிருக்கிறீர்களா, அல்லது இந்த உலகத்துல பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறாரு, இந்த மிருக பலத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிற இந்த கிறிஸ்து இயேசுவை நீங்க கவனிச்சு பாருங்க. அவரை நீங்க கவனிச்சு பார்க்கும்போது இந்த மிருக பலத்துல போராடுகிற போராட்டங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அடுத்தது, அவரை நீங்க கவனிச்சு பார்க்கும்போது அவர் உங்களுக்கு உதவி செய்யும் போது, நீங்கள் அவருடைய பட்சத்தில் இருக்கும்போது சத்துருவை நீங்கள் முறியடிக்க முடியும். தேவன் உங்களுடைய பட்சத்தில் நிற்கும் போது சத்துரு உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? எனக்கு அருமையானவர்களே, அதற்காக தான் நீங்க கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெருசுங்கிறத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வருகிற நிலைத்து நிற்கிற ஒரு ஆண்டவரை நீங்க கவனிச்சு பாருங்க. அதனாலதான் எபிரேயர் நிருபத்துல கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்துல புதிய உடன்படிக்கை குறித்து பேசுகிறார். வாசிக்கலாம். 11வது வசனம். அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. 3ஆம் அதிகாரத்துல 2 கொரிந்தியர்ல புதிய உடன்படிக்கையினுடைய ஊழியம், புதிய உடன்படிக்கையினுடைய மகிமை என்று சொல்லி சொல்லுகிறார். புதிய உடன்படிக்கை என்றால் என்ன? இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாக்கப்பட்டு அவர் மூலமா ஏற்படுத்தப்பட்டதுதான் புதிய உடன்படிக்கை. அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறோம். பழைய உடன்படிக்கை என்றால் என்ன? அது நியாயப்பிரமாண காலகட்டம், அது சடங்காச்சாரங்களும் சம்பிரதாயங்களும் நிறைந்தது, அது கற்பனைகளின் மூலமாய் ஜனங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தது, அது பழைய உடன்படிக்கை. இப்ப பாருங்க, பவுல் பழைய உடன்படிக்கையினுடைய மகிமையையும் புதிய உடன்படிக்கையினுடைய மகிமையை கம்பேர் பண்ணி எழுதுகிறார். பழைய உடன்படிக்கை சொல்லும் போது அது ஒளிந்து போகிற மகிமை, புதிய உடன்படிக்கை சொல்லுகிறாரு இது நிலைத்து நிற்கிற மகிமை. இப்ப சொல்றாரு, அப்ப ஒளிந்து போகிற மகிமையே அவ்வளவு பெரிதாக இருந்ததானால், அப்படின்னா மோசேயுடைய முகத்தை பார்க்க முடியல. சீனாய் மலையில இறங்கின தேவ மகிமையில அந்த மலை அடிவாரத்துக்கு கூட யாரும் வர முடியல. ஆசரிப்பு கூடாரத்துல அவருடைய மகிமை இறங்கினது. தேவன் பயங்கர வல்லமையாய் அந்த இடத்துல வெளிப்பட்டு கொண்டிருந்தார். அப்போ அந்த ஒளிந்து போகிற மகிமையே அவ்வளவு பயங்கரமா இருந்துச்சுன்னா, அப்ப நிலைத்து நிற்கிறதுனுடைய மகிமை எவ்வளவு அதிகமா இருக்கும் பாருங்க. புதிய உடன்படிக்கையினுடைய மேன்மையை அவர் காண்பிக்கிறார். புதிய உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தர் யார்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. அப்ப ஒளிந்து போகிற மகிமையில பாருங்க, ஒளிந்து போகிற மகிமையில இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் பகலிலே மேகஸ்தம்பத்திலே காவலாயிருந்தார், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தில் அவர்களுக்கு காவலாயிருந்தார். அது மாத்திரமல்ல, வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஆகாரம் தேவைப்பட்ட போது தூதர்களுடைய அப்பமாகிய மன்னாவை கொடுத்தார், மன்னாவினால் அவர்களை போஷித்தார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று சொன்ன உடனே காடைகளின் மூலமாய் அவர்களை போஷித்தார். அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்ட போது கண்மலையை பிளந்தவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். நீங்க பாருங்க, வாசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்துல யாத்திரையாம் புஸ்தகத்தில் 40 வருஷம் வனாந்தரத்தில் இவர்கள் நடந்தார்கள். அவருடைய வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, அவருடைய பாதரட்சை தேய்ந்து போகவில்லை, அங்க யாருக்கும் ஒரு வியாதி வரவில்லை. கருமையானவர்களே, கானான் தேசத்துல
பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்க மட்டுமாக அற்புதமாய் அவர்களை வழி நடத்தி வந்தார். இப்ப பவுல் சொல்றாரு, ஒளிந்து போகிற மகிமைக்கு இவ்வளவு வல்லமை இருந்ததானால் இது நிலைச்சு நிற்கிற மகிமைக்கு எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏன் தோல்வி தெரியுமா? உங்களுக்கு நீங்கள் இருக்கிற புதிய உடன்படிக்கையினுடைய மகிமை தெரியவில்லை. உங்களுடைய புதிய உடன்படிக்கையினுடைய மேன்மை உங்களுக்கு தெரியவில்லை. ஏன் உங்க வாழ்க்கையில தோல்வி? ஏன் உங்க வாழ்க்கையில பிரச்சனை? ஏன் உங்க வாழ்க்கையில போராட்டங்கள்? ஏன் உங்களுக்கு கவலை? ஏன் உங்களுக்கு கண்ணீர்? உங்களுடைய மகிமை உங்களுக்கு தெரியல. உங்களுக்குள்ள மகிமையின் நம்பிக்கையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு சகல பரிபூரணத்தையும் கொடுத்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனை குறித்து உங்களுக்கு தெரியவில்லை. ஒளிந்து போகிற மகிமையை விட அதிக மகிமை உள்ள இந்த புதிய உடன்படிக்கையினுடைய ஊழியத்தை குறித்து உங்களுக்கு தெரியல. பவுல் சொல்றாரு, நமக்கு தகுதி இல்லை இந்த புதிய உடன்படிக்கையினுடைய ஊழியத்திற்கு, ஆனால் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றி விட்டார். தகுதி உள்ளவர்களாய் மாற்றினதுக்கு பிற்பாடும் நம்ம ஏன் கவலைப்படணும்? பாருங்க, மேவிபோசேத்து அவனுடைய கால்கள் எல்லாம் முடமா இருந்துச்சு. தாவீதினுடைய பந்தியில நித்தமும் அவனுக்கு ஒரு போஜனம் வேணும் என்று சொல்லி தாவீது சொன்ன உடனே மேவிபோசேத்து அந்த பந்தியில உட்கார்ந்து தாவீது சொல்றான், நான் செத்த நாயை போல இருக்கிற நான் இங்க உங்களுடைய பந்தியில இருக்கிறதுக்கு எம்மாத்திரம் என்று சொல்லி சொல்லுகிறான். பாருங்க, அந்த ஒன்றுக்கும் உதவாதவனா இருந்தவனை ராஜபந்தியிலே உட்கார வைத்தார். அதுதான் புதிய உடன்படிக்கை. நீங்களும் நானும் இருக்க வேண்டிய இடம் இது அல்ல. நம் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்தோம். ஆனா நம்மை இப்பொழுது ராஜாவினுடைய பந்தியிலே அவர் உட்கார வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் உங்களுக்கு பிரச்சனை தெரியுமா? உங்களுக்கு உங்களுடைய மகிமை தெரியவில்லை. உங்க மகிமையின் நம்பிக்கையா இருக்கிற இந்த கிறிஸ்து இயேசுவை நீங்கள் கவனித்து பார்க்கவில்லை. அவர் மேல உங்க கவனம் இன்னைக்கு திரும்பட்டும். அவர் மேல உங்க கவனம் திரும்பும் போது இன்னைக்கு எபிரேயர் 11:11 சொல்லுகிறது, அவர் நிலைத்து நிற்கிறவர். இந்த உலகத்தில் இருக்கிற பாக்கி எல்லாம் அழிந்து போகக்கூடியது. அவர் நிலைத்து நிற்கிறவர். அவர் மேல உங்க கவனம் வரட்டும். அவர் மேல உங்களுடைய போக்கஸ் மாறட்டும். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய போக்கஸ் இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். வாசிங்களேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். பாருங்க, சிருஷ்டிகர் அப்படின்னா நம்முடைய ஆண்டவர், படைத்தவர். சிருஷ்டிகள் அப்படின்னா உருவாக்கப்பட்ட வஸ்துக்கள், மரம், செடி, கொடி, மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், இவைகள் எல்லாம் சிருஷ்டிகள். இப்போ ரோமர் 1ஆம் அதிகாரத்துல இருதயம் இருண்ட அனுபவம் உள்ளவர்கள், பாவத்தினால பாதிக்கப்பட்டவர்கள், பாவமும் அக்கிரமம், விபச்சாரம், வேசித்தனம், கோபங்கள், வைராகியம் என்று சொல்லி ஒரு லிஸ்டே போட்டிருக்கிறாரு. கடைசி வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்கள் என்ற நீதியான தீர்ப்பை அங்கு சொல்லுகிறார். அப்படின்னா நித்திய நரகமாகிய 2ஆம் மரணத்தை குறித்து சொல்லுகிறார். அப்போ இந்த 2ஆம் மரணத்துக்கு நேராய் ஒரு மனுஷனை நடத்துகிறது என்ன தெரியுங்களா? சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுதுனால. பாருங்க, இந்த உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் சிருஷ்டிகளை தான் தொழுது சேவிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா மனிதர்கள் தெய்வங்களாக பாவித்து மனிதர்களை நம்பி அப்படி சில குரூப் போய் கொண்டிருக்கிறது. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய கரங்களை நம்பி இருக்கிறாங்க. அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க. எப்போதும் மனிதர்கள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க, அல்லது அரசாங்கத்தின் மேல நம்பிக்கை, அல்லது இவர்களுக்கு உதவி செய்கிற சோர்சஸ் மேல நம்பிக்கை. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க சிருஷ்டியை நம்புகிறதே தொழுகிற மாதிரி தான். நம்பிக்கை அதிகமா வச்சீங்கன்னா அது தொழுகையாக தான் மாறுகிறது. அப்போ சிருஷ்டியை நீங்க தொழுது சேவிச்சீங்கன்னா சிருஷ்டிகர்கிட்ட இருந்து கிடைக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து விடுவீர்கள். அப்போ சிருஷ்டியை தொழுது சேவித்தா, இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ பேர் தங்களை தேவர்கள் என்று சொன்னாங்க. இன்னைக்கு அவர்கள் மரித்து மண்ணோடு மண்ணாய் போயிட்டாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் மனிதனாய் வந்தார். இவர் சாதாரண மனிதன் தானேன்னு சொன்னாங்க. அவரை சாதாரண மனிதனாக தான் பார்த்தாங்க. அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். இன்றைக்கும் திறக்கப்பட்ட கல்லறை அது ஒருத்தருக்குன்னா அது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர்தான் சிருஷ்டிகர். இன்னைக்கு எபிரேயர்கள் நிருபத்தில் சொல்றாரு, அவரை நீங்கள் கவனிச்சு பாருங்க. உங்களுடைய நம்பிக்கை எங்க இருக்கிறது?
அல்லது மனிதர்கள் மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் மேல இப்படி நம்பிக்கை நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் நீ அன்பு கூற வேண்டும். அப்போ அவருடைய மகிமை வேற யாருக்கு அவர் ஷேர் பண்ண மாட்டார். முழுவதுமான அவரை தான் நம்பணும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்க உங்க நம்பிக்கையை மனிதர்கள் மேல, உறவுகள் மேல அல்லது நபர்கள் மேல நீங்க வச்சீங்கன்னு சொன்னா, அவரை நீங்கள் அவமதிக்கிறது மாதிரி அர்த்தம். அவரை தான் நீங்க தொழுது கொள்ள வேண்டும், அவரை தான் நீங்க நம்பி இருக்கணும். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல தாவீது சொல்றான், அவன் ராஜா தான், அவனுக்கு நம்பிக்கை பண்ணணும் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனா தாவீது சொல்றான், எனக்கு ஒத்தாசை வரக்கூடியதா பருவதற்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தாவீதுடைய வெற்றியுடைய ரகசியம் என்ன தெரியுமா? அவன் தேவனை கவனித்து பார்த்து கொண்டிருந்தான். அவரை எப்போது எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன்னு சொல்றான் தாவீது. என்ன கருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்னாடி எப்போதும் கிறிஸ்து இருக்கிறாரா அல்லது நம் மனிதர்கள் இருக்கிறாங்களா? நமக்கு முன்னாடி தெய்வம் இருக்கிறாரா அல்லது நாம் எதிர்பார்க்கிற நமக்கு உதவி செய்கிற நபர்கள் அங்க முன்னாடி இருக்கிறாங்களா? எனக்கு அருமையானவர்களே, மனுஷனை நம்புனீங்கன்னு சொன்னா, நாசில சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதேன்னு சொல்றாரு. நம்பி நம்பிதான் நமக்கு எல்லாம் இழப்பு, நம்பி நம்பிதான் நமக்கு எல்லாம் தோல்வியில முடிஞ்சிட்டோம். இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. அவர் சிருஷ்டிகர், சகலத்தை உண்டாக்கினவர், அவர் நிலைத்து நிற்கிறவர். அவர் மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா பாருங்க, அவர் சிருஷ்டிகர் அப்படின்னாலே உருவாக்குகிறவர் இல்லைங்களா? உருவாக்குகிறவர். சிருஷ்டிகள் அப்படின்னா அவங்க உருவாக்கி வச்சதுல இருந்தா எடுத்து கொடுப்பாங்க. இப்ப பாருங்க, ஒரு மனிதன்கிட்ட கேட்டீங்கன்னா பணத்தை அவர்கிட்ட எவ்வளவு இருக்குதோ அதை தான் எடுத்து கொடுப்பாரு. ஆனால் ஆண்டவர்கிட்ட பாத்தீங்கன்னா அவர் உருவாக்குகிறவர். அப்போ நமக்கு யார் முக்கியம்? உருவாக்குகிறவர்கிட்ட கேட்டாதான் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவர், ஒன்றும் இல்லாமல் இருந்து உருவாக்குகிறவர், வனாந்தரத்துல வழிகளை உண்டாக்குகிறவர், அவாந்தர வெளியில நீரூற்றுகளை வரவிடுகிறவர். இந்த அற்புதம் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கணுமா? நீங்க சிருஷ்டிகரை தொழுது செய்வீங்க, உருவாக்குனவரை பாருங்க, படைத்தவரை பாருங்க, ஒண்ணுமில்லாமல் இருந்து உருவாக்குறவர் மேல உங்க விசுவாசத்தை வைங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையில் நீங்க அற்புதத்தை எதிர்பார்க்க முடியுமே ஒழிய டெம்பரவரியான, தற்காலிகமான, ஒளிந்து போகிற உலகத்தின் மேல நம்பிக்கை வைக்காதீங்க, பணத்தின் மேல நம்பிக்கை வைக்காதீங்க, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதீங்க. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. அதனாலதான் எபிரேயர்களின் ஆக்கியோன் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசு மேல் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தினவர், உலக சாம்ராஜ்யங்களை முறியடித்தவர், என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறவர் உங்களுக்கு இன்னைக்கு உதவி செய்வார். மிருக பலத்தில் இருக்கிற பல ராஜ்யங்களை அழித்தவர் உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவார். பழைய உடன்படிக்கையிலேயே அற்புதங்களை, அடையாளங்களை செய்தவர் இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அவர் அதை விட மேன்மையாய் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கையில நீங்கள் அவரையே சார்ந்திருந்தீங்கன்னா, அவர் உருவாக்குகிறவர், அவர் கிரியேட்டர். உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யறதுக்கு இன்றைக்கும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு கிடையாது. அவர் நிலைத்து நிற்கிறவர். இந்த வார்த்தை மூலமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தேவ பிள்ளைகளை நீர் ஒரு விசை தொடுவீராக. ஆண்டவரே, இவருடைய நம்பிக்கை ஒருவேளை மனிதர்கள் மேல இருந்திருக்கலாம். ஆண்டவரே, இவர்கள் பலவிதமான மிருக பலத்துல பிசாசின் போராட்டங்களுக்கு மத்தியில் இவர்கள் இருந்திருக்கலாம். அல்லது மனிதர்களை நம்பி அல்லது சிருஷ்டிகளை நம்பி ஆண்டவரே பலவிதமான காரியத்தில் இவங்க தோல்வியில போய் முடிஞ்சிருக்கலாம். ஆண்டவரே, அல்லது இவங்களுடைய வாழ்க்கையில பல தேவைகள், பல குழப்பங்கள் மத்தியில இன்னும் போராடி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நாங்க கிறிஸ்து இயேசுவுக்கு நேராக எங்கள் கவனத்தை திருப்பி இருக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசு யார்? ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் நிலைத்து நிற்கிறவர், உம்முடைய ராஜ்யத்திற்கு முடிவு கிடையாது. ஆண்டவரே, நீர் மரித்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர். ஆண்டவரே, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோள்களை கைகளிலே வைத்திருக்கிறவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர், வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிறவர், அவாந்தர வெளியில நீரூற்றுகளை வரவிடுகிறவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் மேல இப்பொழுதே உடைய கரம் வெளிப்படட்டும். ஆண்டவரே, என்ன பிரச்சனைகள் இருக்கிறாங்களோ நீர் நிலைத்து நிற்கிற தேவன் என்பதை வெளிப்படுத்துவீராக. இன்னைக்கு யாரெல்லாம் தங்களுடைய கவனத்தை கிறிஸ்து இயேசுவின் மேல வைக்கிறார்களோ அவர்களுக்கு இன்றே வாசல்களை திறப்பீராக. ஆண்டவரே, அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இந்த புதிய உடன்படிக்கையுடைய மேன்மையை அவர்கள் அனுபவிக்கும்படியாக நீர் கிருபை செய்வீராக. நீ செய்ததற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென்.